அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து கங்குவா திரைப்படம் உலகம் முழுக்க 11,000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, கங்குவா படத்துடைய ப்ரிவ்யூ. இதான் கடைசி ப்ரிவ்யூ. ஏற்கனவே 2 விஷயங்கள் பேசணும். ஆன்லைனுக்குள்ள வந்த விஷயங்கள், ரிலீஸ் ட்ரெய்லரு, அதுக்கப்புறமேட்டு பாடல்கள், அது இது நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கோம். இப்போ படத்துடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு சில இடங்களில் கொஞ்சம் பாசிட்டிவாக தோணுது, சில இடங்களில் நெகட்டிவாக தோணுது. ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கடந்த ஜெயிலர் படம், கோ திரைப்படம், லியோ திரைப்படம், அதுக்கப்புறமேட்டு வேட்டையன் திரைப்படம், இந்த எந்த திரைப்படங்களுக்கும் கிடைக்காத ஹிந்தி மார்க்கெட்டுக்கான ஓப்பனிங் வந்து கங்குவா படத்துக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் தமிழ் சினிமா கிடைக்காத அளவுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு அதிக ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் யூஎஸ்ஏலேருந்து எல்லா நாடுகள்லையுமே கிடைச்சிருக்கு. நிறைய லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் ஸ்க்ரீன் எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கோ அதே அளவு தெலுங்கு ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் விஷயங்களும் வந்திருக்கு. ஆனால் ஒன்று புக்கிங் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ படத்துலேருந்து நம்ம என்னென்னா, மக்கள் இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்க்குறாங்க. ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணி பார்க்குறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, படம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் முழுமையாக உணர முடியுது. ஸோ கங்குவா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வந்து நேரில் பார்த்துட்டு, ஷோ பார்த்துட்டு, ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு, ரிவ்யூ பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ ரிவ்யூ செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் உடனே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ போடுங்க, பயங்கரமாக போடுங்க, தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆகணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா, ஒரு போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நல்லா படம் இருக்குன்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாராட்டணும். அதே மாதிரி இந்த படத்தை பாகுபலி கூட கம்பேர் பண்ணுறாங்க, கல்கி திரைப்படத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. மிகப்பெரிய திரைப்படம். சூர்யா அவர்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. யாரும் இல்லைன்னு சொல்லலை. மிகப்பெரிய உழைப்பு தான். அதுக்காக நிறைய பொருட்செலவு செய்யப்பட்டிருக்குது. 3Dயில் வேறு படம் ரிலீஸ் ஆகிறாங்க. அதனால் ஒவ்வொரு டிக்கெட்லையும் கண்டிப்பாக ₹30 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். படத்துக்கான கலெக்ஷன் நல்ல எப்படி ஒரு இப்போ அமரனுக்கு வர மாதிரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாவுக்கு கிடைச்சிது அப்படின்னா, 3D டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ₹30 எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கும்போது தியேட்டர் ஓனர்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து அது நடந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது முக்கியம். இந்த படத்துக்கான ஒரே ஒரு முதல் நெகட்டிவான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு பாட்டு வந்து இந்த படத்துக்கு இல்லை. அது ரொம்ப முக்கியம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், இல்லை ஹிந்தி சினிமாவில் பொறுத்த வரைக்கும், எந்த சினிமாவாக இருந்தாலும் ஒரு மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு படத்தில் இதுதான் ஒரு மெயின் கோர் கான்செப்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு கல்கி திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷன் வந்துச்சு. அந்த படத்துடைய கோர் கான்செப்ட் என்னென்னா, அந்த புஜ்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை சொன்னாங்க. ஆனால் அந்த படத்துக்கும் அந்த கேரக்டர் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான கேரக்டர் கிடையாது. அமிதாப் பச்சன் அளவுக்கோ பிரபாஸ் அளவுக்கோ. பிரபாஸே வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் வைங்களேன். அமிதாப் பச்சன் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். பட் ஆனால் அந்த புஜ்ஜிங்கிற கேரக்டர் வந்து அந்த படத்துக்கான ஒரு வைபை கொடுத்துச்சு. அதுக்கு ப்ரொமோஷனுக்கு அந்த வெஹிக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துனாங்க. ஸோ அந்த மாதிரி கங்குவாக்கு எதை பயன்படுத்தியிருக்காங்க? ஒன்றுமே இல்லை. அதுதான் ஒரு நெகட்டிவான விஷயமா தோணுது. ஒன்று, அந்த தலைவனைங்கிற பாட்டு நல்லா இருக்குது, தீம் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அதை வந்து எவ்வளோ பில்டப் பண்ணியிருக்காங்க, அதுக்காக எவ்வளோ ரீல்ஸ் செய்யப்பட்டுச்சு, அது வந்து எந்தளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்குது, இந்த கேள்விலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறனால தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸு அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் உள்ளே வந்து அதுக்கப்புறமேட்டு ஜென்ரல் ஆடியன்ஸுடைய வார்த்தைகள் வந்து பரவ ஆரம்பிச்சு, அது மூலமாக தான் இந்த படம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தமிழ் சினிமாவில் வந்து பெரிய படங்களை நாங்கள் முயற்சி பண்ணும்போது அதுக்காக யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் நிற்கிறீங்களே அப்படின்னு வந்து சில பேர் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. வருத்தத்தை தெரிவிக்கிறது எந்தவித தவறுமே இல்லை. பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஆடியன்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்தா தான் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் அதுக்காக அடாப்ட் ஆகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு படத்துக்குள்ளே இருக்கிற இந்த எமோஷனலான என்ன கனெக்டான விஷயங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபைட் சீக்வன்ஸ்னால் அதுலேருந்து ஒரு 1 மினிட்டோ இல்லை ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பயங்கரமான ஒரு சண்டை காட்சியை கொடுத்து அதை பயங்கரமாக பில்டப் பண்ணி ரீல்ஸில் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னா பெரிய அளவு ரீச் ஆகிருக்கும். ஆனால் அந்த ட்ரெய்லர்னு விட்டதுக்கு ரிலீஸ் சீனுன்னு சொல்லி ஒரு சின்ன சீனை வந்து சீக்வன்ஸை விட்டுருக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வெளியே விட்டோம்னா அது உடனே வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வந்து போயிடாதோ, அது என்னென்னா வந்து நம்ம பெருசாக ரிவீல் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சில கணக்குகள் போட்டிருக்காங்க. படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம், கலெக்ஷன் அப்படிங்கிற பேர் மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு பக்கம். இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் மேக்ஸிமம் பேருக்கு படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை அதிகமாக தேடுறாங்க. ஸோ இனிஷியலாக என்ன கலெக்ஷன் வருதோ அதை பொறுத்து தான் படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போய் பார்த்துட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை வந்து
ரீச் பண்ணணும். அதாவது இனிஷியல் கலெக்ஷன் பெரிய அளவுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாரி ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் அவங்க பண்ணியிருக்கணும். அத செய்ய வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாரி ரொம்ப ரீச் ஆகுற மாரி ஒரு பாடல் வந்து இந்த படத்துக்கு கிடைக்காம இருக்கிறது ஒரு வருத்தமான விஷயமா எனக்கு தோணுது. அத தவிர்த்து மீதி எல்லா விஷயங்களுமே படத்துக்காக அதாவது எப்படி சொல்றதுன்னா, படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆயிருச்சு. ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. தியேட்டர் கிடைச்சிருச்சு. எல்லாம் ஓகே. இப்ப தியேட்டருக்குள்ள போற ஆடியன்ஸ என்ன மனநிலைக்குள்ள கொண்டு போணும்? ஆடியன்ஸ வந்து புல் பண்ணி உள்ள தள்றதுக்கு ஃபர்ஸ்ட் டே உடைய அந்த ரெஸ்பான்ஸ் தான் முக்கியமான விஷயமா இருக்கு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பேசியிருக்காய்ங்க. உள்ள பாபி தேவல் நல்லா பேசியிருந்தாரு. சூர்யா அவர்களும் நல்லா தான் பேசியிருக்காப்புல. திஷா இருக்காங்கல்ல அந்த ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா பேசினாங்க. சிவாவா இருக்கட்டும், ஞானவேல் ராஜா அவர்கள் தான் கொஞ்சம் வாய விட்டுருந்தாரு சில இடங்கள்ல. சூர்யா அவர்களுமே வாய பிளந்து பார்ப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வாய பிளந்து பார்க்குற சீன்லேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாரி ஏதாவது ஒண்ணு விட்டுருக்கலாம். நிறைய சீக்வன்ஸ் இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு நம்மளுடைய ஞானவேல் ராஜா. அதுல ஒரே ஒரு கூஸ் பம்ப் தூக்கி உள்ள போட்டிருந்தாலே படம் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பேசப்படும். இன்னும் அவ ஹைப் அதிகமா இருக்கும். இன்னும் யுஎஸ்ஏல நிறைய வந்து புக்கிங் இன்னும் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா சென்னையில நல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு. நல்லா பீக்ல போயிட்டு இருக்குது. இது அடுத்த ஸ்டேஜ்க்கு வரும் அப்படின்னு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்ம வந்து மெயினா யோசிச்சுட்டு இருக்கிற ப்ரிவ்யூ விஷயமே இதுதான். படம் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சினிமா ரசிகனா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில நீங்க ரிவ்யூ பாருங்க. பாசிட்டிவ் ரிவ்யூவும் பாருங்க, நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாத்தையும் பாருங்க. பார்த்த பிறகு ஒரு முறை நம்ம எவ்வளவோ படங்கள் பார்க்குறோம். ஒரு முறை இந்த திரைப்படத்த பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. அது எதுவும் தப்பு இல்ல. ஏன்னா 3Dல வர படங்கள் வந்து தமிழ் சினிமால வந்து ரொம்ப குறைவான படங்கள் தான் வருது. ஸோ இந்த படம் 3Dக்காகவே பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறனால எந்த அளவுக்கு 3D யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு நான் பார்த்துட்டு நானும் வந்து சொல்றேன். நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சிரும். எல்லாமே தெரிஞ்சிரும். அதுவும் இல்லாம முன்னாடியே தெரிஞ்சிரும். 10 மணிக்குள்ளேயே தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங் ஷோலாம் எங்க ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ்லாம் வந்துரும். ஆனா நான் எப்பயுமே அதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் 9 மணி ஷோ பார்த்துட்டு வெளிய வரணும்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா 4 மணி ஷோ பார்த்துட்டு வரவன், அந்த தூக்கத்த கெடுத்துட்டு போய் உட்காந்து படம் பார்க்குறவன் எப்பயுமே ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அந்த வேகத்தில சொல்லுவான். அவன் வந்து நம்மளுடைய சூர்யா அவருடைய ஃபேனா இருந்தா அவங்கள தான் பாராட்டி சொல்லுவாய்ங்க. எல்லா ஃபேன்ஸுக்குமே ரஜினி சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து எல்லாத்துக்குமே அப்படிதான். 9 மணி ஷோ பார்க்குறவங்கள தான் நார்மல் ஆடியன்ஸு வித் ஃபேன்ஸ் எல்லாமே கலந்து வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸை வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். ஸோ நாளைக்கு நான் பார்த்துட்டு 12 மணிக்குள்ளே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். வித்தவுட் எனி ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பாக படத்தை பற்றி பேசுவோம். அதற்கு பிறகு ஒரு வாரம் படத்துடைய ரெஸ்பான்ஸை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நான் எதிர்பார்க்குற விஷயம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாஸ் இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க. நாளைக்கு மறுபடியும் ரிவ்யூவில் வந்து நம்ம உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.